மிர்கா, மரீகா, மிரியகனு, மெனசு இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்குறீங்களா? ஒரு பொருளுக்கு இந்திய மொழிகளில் அமைந்த பெயர்கள். எந்த பொருளினுடைய பெயர் அப்படின்னு கேட்குறீங்களா? இதை ஃப்ரெஞ்சில் பொய்ரே அப்படின்னு சொல்லுவாங்க, ஜெர்மனியில் ஃபெஃபர் அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னும் தெரியலையா? ஆங்கிலத்தில் இதனுடைய பெயர் பெப்பர், தமிழில் மிளகு. இத்தினூண்டு மிளகுக்கு இவ்வளவு பில்டப்பா அப்படின்னு கேட்குறீங்களா? உலக மக்கள் அனைவரும் விரும்பி பயன்படுத்தக்கூடிய பொருட்களில் இந்த மிளகுக்கு முக்கியமான இடம் உண்டு. மிளகின்றி அமையாது உலகு அப்படின்னே சொல்லலாம். அந்த மிளகை பற்றி தான் நாம் இப்போ தெரிஞ்சுக்க போகிறோம். மிளகு பூத்து காய்த்து படர்ந்து வளரும் கொடி வகையை சார்ந்தது. மிளகின் கொடி தென்னை, பாக்கு மாதிரியான உயரமான மரங்களில் படர்ந்து வளரும். வெற்றிலை மாதிரியாகத்தான் இதனுடைய இலையும் இருக்கும். இதன் காய் பச்சை நிறத்தில் இருக்கும். பழுத்தால் சிவப்பாக மாறும். இந்த சிவப்பாக மாறும் தன்மைதான் மிளகு விளைந்ததற்கான அடையாளம். இதற்கு பின்பு இதை பறித்து வெயிலில் காய வைத்து எடுப்பார்கள். காய்ந்தால் மிளகு கருப்பாக மாறும். பொதுவாக ஆனி ஆடியில் பூக்கும். புரட்டாசி, ஐப்பசி, கார்த்திகை மாதங்களில் காய்க்கும். இது வெப்பமண்டல தாவரம் என்பதால் தென்னிந்தியாவின் தட்ப வெப்பநிலை இதனுடைய வளர்ச்சிக்கு சாதகமாக இருக்கிறது. ஆதி மனிதன் காரத்தின் சுவையை முதலில் மிளகின் மூலமாகத்தான் உணர்ந்தான். இது ஆய்வாளர்களின் கருத்து. மிளகின் வரலாற்றுக்கு முந்தைய காலத்திலேயே ஆரம்பமானது. நாடு விட்டு நாடு வணிகம் என்ற கலாச்சாரம் தொடங்கிய காலத்திலிருந்தே மிக முக்கியமான வணிகப் பொருளாக இருந்தது இந்த மிளகுதான். அதாவது பண்டைய இந்தியாவின் செல்வச் செழிப்பை சொல்லும் மிக முக்கிய வணிகப் பொருளாக மிளகு இருந்திருக்கிறது. என்னோட இருக்கிறது செஃப் தாமு அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். மிளகை வச்சு எங்களுக்காக நீங்கள் என்ன செஞ்சு காமிக்க? ஆக்சுவலாக காளானில் வந்து ஒரு காளான் மிளகு வறுவல். ஓகே. இதில் மெயினாக வந்து மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள் கிடையாது. தனியாத்தூள் கொஞ்சம் போடுவோம். பட் இந்த காரத்துக்கு வந்து ஒன்லி மிளகு பேஸ்ட் தான். ஓகே. அது டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். பார்க்கறதுக்கு ஒரு கலரே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி அப்பீலிங்காக இருக்கும் அந்த கலர் பார்க்கறதுக்கு. இந்த காளான் மிளகு வறுவல் இருக்கு இல்லையா, அதுக்கு என்னெல்லாம் இன்க்ரீடியன்ஸ் தேவை? காளான், அந்த மிளகுத்தூள், தனியாத்தூள், தாளிக்கிறதுக்கு சோம்பு, கருவேப்பிலை, பொடியாக நறுக்கின இஞ்சி, சாம்பார் வெங்காயம், கொரியாண்டர் லீவ்ஸு, எண்ணெய், உப்பு, தேவைப்பட்ட எலுமிச்சம்பழம் வேணும்னா கடைசியில் பிரிஞ்சிக்கலாம். இல்லை, தேவையில்லை. இதுதான் தேவை. இது செய்யறதுக்கு ஆக்சுவலாக டைம் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய டைம் பிரகாரம் 3 to 5 நிமிஷம் செய்யலாம். அவ்வளோதான். அது டக்குன்னு செஞ்சிடலாம். இதுக்கு வந்து நிறைய நேரம் வேக வேண்டியதில்லை, தண்ணி ஊற்ற வேலை கிடையாது. ஓகே. அது அந்த காளானில் பை நேச்சர் தண்ணி இருக்குது, அதனால் அதுலேயே குக் ஆகிடும். ஓகே. இந்த காளான் மிளகு வறுவலை தான் நீங்கள் இப்போ எங்களுக்காக செஞ்சு காமிக்க போகிறீங்க. கண்டிப்பாக. ஓகே, ஆரம்பிக்கலாம். நான் யூஸ் பண்ணுறது இப்போ நல்லெண்ணெய் யூஸ் பண்ண போகிறேன். நல்லெண்ணெய், ஒரே ஒரு குழிக்கரண்டி நல்லெண்ணெய். ஓகே. இது தாளிக்கிறதுக்கு நான் சொன்னேன் சோம்பு, கொஞ்சமாக சோம்பு, கருவேப்பிலை. இதில் சாம்பார் வெங்காயம், போட்டு 3/4 பாகம் வதக்கினா போதும். ஓகே. கொஞ்சம் இஞ்சி, கொஞ்சமாக இஞ்சி. இப்போது காளானை போட்டுறேன். இப்போ எவ்வளவு காளான் இருக்கும் இதில்? இது வந்து ஒரு 200 கிராம். ஒரு 200 கிராம் காளான், அவ்வளோ போதும். இப்போ இந்த காளான் போடும்போது உப்பு போட்டுடணும், அப்போ தான் உப்பு உள்ளே பிடிக்கும். ஓகே. காளான் வேகிறதுக்கு மேக்ஸிமம் 3 to 5 minutes, அவ்வளோதான். அதுக்கு மேலே காளான் வேக வைக்க வேண்டியதில்லை, ரப்பர் ஸ்டிக்ஸில் வந்துடும். இப்போது இதில் வந்து தனியாத்தூள் போட போகிறேன். கொஞ்சமாக மல்லித்தூள். இது ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு, ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்க, ஒரு டீஸ்பூன். இப்போ ஆல்ரெடி இது ஹாஃப் டன் ஆயிடுச்சு. ஓகே. இந்த ஸ்டேஜில் இப்போ தான் இந்த மிளகு சேர்க்க போகிறேன். இப்போ தான் நம்மளுடைய முக்கியமான இன்க்ரீடியன்ட். ஆமாம், மிளகு ஒரு கையளவு மிளகு சேர்க்குறேன். ஓகே. ஒரு கையளவுன்னு சொல்லும்போது டேபிள் ஸ்பூனுக்கு எவ்வளோ ஒரு ஸ்பூனில் சொன்னீங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன். ஓகே. ஒரு 4 டேபிள் ஸ்பூனுக்கு மிளகு தூள் சேர்த்துருக்கோம். இதில் கொத்தமல்லி போட்டேன். கொத்தமல்லி. ஸோ காளான் மிளகு வறுவல் ரெடி ஆகிடுச்சு. ரெடி, அவ்வளோதான். அடுப்பு அணைச்சிட்றேன். அணைக்கலாம். காளான் மிளகு வறுவல் ரெடி.
உலகமே வேண்டி விரும்பி பயன்படுத்தும் இந்த மிளகினுடைய பூர்வீகம் இந்தியா, அதுவும் தென்னிந்தியாதான். மிளகு என்றால் தமிழில் வேலசம் என்ற இன்னொரு பொருளும் உண்டு. கரி என்றும் தமிழில் சொல்லப்படுகிறது மிளகு. மிளகின் ஆங்கில சொல் பெப்பர். இந்த பெப்பர் என்ற சொல்லுக்கு மூலமாக சொல்லப்படும் வார்த்தை பிப்பிலி. ஆனால் திப்பிலியை குறிக்கும் இன்னொரு தமிழ்ச்சொல் தான் பிப்பிலி. சில நேரங்களில் ஒரு மொழியினுடைய வார்த்தை இன்னொரு மொழிக்கு மாறும்போது இம்மாதிரியான சிறு குழப்பங்கள் வந்து சேரும். இந்த பிப்பிலி என்ற வார்த்தை பண்டைய லத்தீன் மொழியில் பிப்பர் என்று குறிப்பிடப்பட்டது. அதை கிரேக்கர்களும் ரோமானியர்களும் மிளகு என்று புரிந்து கொண்டார்கள். ஏனென்றால் மிளகும் திப்பிலியும் ஒரே கொடியில் மலரும் இரு பொருட்கள் என்று அவர்கள் அப்போது தப்பாக நினைத்திருந்தார்கள். இந்த பிப்பர் என்பதுதான் பழைய ஆங்கிலத்தில் பிப்போர் என்று சொல்லப்பட்டது. பிறகு பெப்பர் ஆனது. பின் நாட்களில் மிளகில் இருந்து திப்பிலியை வேறுபடுத்தி காட்ட அதை லாங் பெப்பர் என்று சொல்லத் தொடங்கினார்கள். பிப்பர் நிக்ரம் என்பது மிளகின் தாவரவியல் பெயர். செஃப் தாமுனுடைய கைவண்ணத்தில் காளான் மிளகு வறுவல் ரெடி. டேஸ்ட் பார்க்குறேன். வாவ், நல்ல அந்த சின்ன வெங்காயத்தினுடைய டேஸ்ட் சேருது, மிளகுனுடைய டேஸ்ட் இருக்கு, அந்த நல்லெண்ணெய் ஒரு சுவை கொடுக்குது. கண்டிப்பாக மொத்தத்தில் காளான் வறுவல் மிரட்டல். ஐரோப்பிய நாடுகளால் தான் பெரும்பாலான கடல் வழி பயணங்கள் மேற்கொள்ளப்பட்டது. அதற்கு காரணம் என்ன? 13ஆம் நூற்றாண்டில் ஐரோப்பாவில் மிளகு தங்கத்தை விட விலை மதிப்பு மிக்க பொருளாக பார்க்கப்பட்டது. மிளகை கருப்பு தங்கம் அப்படின்னே சொன்னாங்க. அந்த காலகட்டத்தில் போர்ச்சுகலில் யாராவது மிளகை வீணாக்குனாங்க அப்படின்னா உப்பு மேலே முட்டி போடக்கூடிய தண்டனையானது அவங்களுக்கு வழங்கப்பட்டது. அந்த காலகட்டத்தில் திருமணம் முடித்து வரக்கூடிய பெண்கள் எவ்வளவு மிளகு எடுத்துகிட்டு வராங்களோ அதை வைத்து அவர்களுடைய மதிப்பு கணிக்கப்பட்டது. வரதட்சணை, வாடகை, வரி போன்ற விஷயங்களுக்கு இந்த மிளகு தான் கொடுத்து வாங்கும் பொருளாக இருந்தது. இப்படியாப்பட்ட மிளகு ஐரோப்பாவில் இல்லை. அவங்க மொத்த தேவைக்கு இறக்குமதியை தான் நம்பியிருந்தாங்க. ஜாவா, சுமித்ரா, இந்தோனேஷியா போன்ற கிழக்காசிய நாடுகளில் உற்பத்தியான மிளகுகள் அவர்களுடைய உள்நாட்டு தேவைகளுக்கே போதுமானதாக இருந்தது. மீந்து போகக்கூடியதையும் சீனா வாங்கிக்கிட்டாங்க. அப்போ மொத்த ஐரோப்பிய நாடுகளும் மிளகுக்காக இந்தியாவை தான் எதிர்நோக்கி இருந்தது. ஆனால் தரை வழியாக மிளகை இங்கிருந்து கொண்டு போகிறதுல பல சிக்கல்கள் இருந்தது. செலவு ஒரு பக்கத்தில் இருந்தது, கொலை கொள்ளைகள் இன்னொரு பக்கத்தில் இருந்தது. அதனால கடல் வழியை கண்டுபிடிக்க வேண்டிய நிர்பந்தம் ஐரோப்பியர்களுக்கு ஏற்பட்டது. அப்படித்தான் பல கடல் பயணங்கள் தொடங்கிச்சு. மிளகு மாதிரியான வாசனை பொருட்களால தான் உலக வரைபடமே உருவானது. இப்படி சொன்னா நம்புவீங்களா? உண்மை அதுதாங்க. 15ஆம் நூற்றாண்டின் ஆரம்பத்தில் இருந்து 17ஆம் நூற்றாண்டின் இறுதி வரை உள்ள காலகட்டத்தை ஏஜ் ஆஃப் டிஸ்கவரி என்று சொல்வார்கள். அதாவது இந்த காலகட்டத்தில் தான் புதிய வியாபார ஸ்தலங்கள், புதிய வணிக பாதைகள் கண்டறிவதற்காக ஏகப்பட்ட கடல் பயணங்கள் நிகழ்த்தப்பட்டது. மெகலன், கொலம்பஸ், வாஸ்கோடகாமா என்று நாம் அறிந்த பயணிகள் பெருங்கடல்களை வலம் வந்ததும் இந்த காலகட்டத்தில் தான். இன்னும் சரித்திரத்தில் பெயர் பதிவாகாத பல பயணிகளும் பல கப்பல்களும் ஜலசமாதியானது இந்த காலத்தின் கருப்பு பக்கங்கள். என்னோட இருக்கிறது சில்லமரத்துப்பட்டியைச் சேர்ந்த மணிமாலா அவர்கள். வணக்கம்மா. வணக்கம். இன்னைக்கு எங்களுக்காக நீங்க மிளகுல ஒரு உணவு பதார்த்தம் இல்லையா, அதை செஞ்சு காமிக்க போறீங்க. அதனுடைய பெயர் என்னம்மா? மிளகு தேங்காய் கஞ்சி. இது எந்த கால நேரத்தில் சாப்பிட்றது? இதனுடைய முக்கியத்துவம் என்ன? மழை காலத்தில் நல்லது. இருமல், சளி இருந்தால் இது செஞ்சு சாப்பிட்டா சளிலாம் போயிடும், சரியாயிடும். மழை காலத்திற்கு ரொம்ப நல்லது இல்லையா? ஏற்ற உணவு. சரி, இந்த மிளகு தேங்காய் பால் கஞ்சி செய்யறதுக்கு என்னெல்லாம் தேவை? 2 மணி நேரம் ஊற வச்சு பச்சரிசி வடித்து வச்சுக்கணும். தேங்காய் பூ 1 கப்பு, வெல்லம் 1 கப்பு, சுக்கும் மிளகும் பொடி பண்ணி சிறிது. ஓகே, இப்போ எவ்வளவு பச்சரிசிக்கு 1 கப்பு தேங்காய், 1 கப்பு வெல்லம்? 1 கப் பச்சரிசிக்கு 1 கப் தேங்காய் பூ, 1 கப் வெல்லம். ஓகே, முதல்ல என்ன செய்யணும்? ஊற வச்ச பச்சரிசியும் தேங்காய் பூவையும் மிக்சியில் போட்டு அரைக்கணும். ஓகே, 1 கப்பு பச்சரிசி. அடுத்தது தேங்காய் பூ, அதையும் போட்டுலாம். இது வந்து இளம் தேங்காயா இருந்தால் நல்லா இருக்கும் இல்லையா? ஆமாம், அதான் பால் நல்லா வரும். பால் நல்லா இருக்கும். கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதில் லேசாக தண்ணி சேர்த்துக்கிறோம். இப்போ அடுத்தது என்னம்மா பண்ணணும்?
வெள்ளத்தை பாகு காய்ச்சணும். வெள்ளை பாகு காய்ச்ச போறீங்க இல்லையா? வெல்லம், இது நல்ல பாகாகி வரணும் இல்லையா? கிமு 1ஆம் நூற்றாண்டு ரோம பேரரசு வலிமையோடு இருந்த காலகட்டம். அந்த காலத்தில்தான் ஆண்டுதோறும் சுமார் 120 வணிக கப்பல்கள் இந்தியாவிற்கு வந்து போனதாம். இதற்கான ஆதாரங்கள் நிறையவே உள்ளது. கேரள கடற்கரை பகுதிகளில் இருந்து மத்திய ஆசியாவின் செங்கடல் வரை கப்பல் பயணம், பிறகு நிலவழி பயணம் அல்லது நைல் நதியின் கால்வாய்கள் வழியாக மத்திய தரைக்கடல் வரை படகு பயணம், பிறகு அங்கிருந்து ரோமுக்கு மறுபடியும் கப்பல் பயணம். இதுதான் ஐரோப்பாவுக்கு மிளகும் மற்ற நறுமணப் பொருட்களும் பரவிய ஆதி வழி. நம்மளுக்கு வெல்லம் நல்லா கரைஞ்சிருச்சா? கரைஞ்சிருச்சு, ரெடி ஆயிடுச்சு. ஓகே, இப்போ நம்ம வடிகட்டி எடுத்து வைக்கணும் இல்லையா? தூசி இருக்கும் இல்லையா, வடி. சரி, நமக்கு இப்போ வெள்ளப்பாகும் ரெடி பண்ணி வடிகட்டி எடுத்து வச்சிட்டோம். அடுத்தது என்னமா செய்ய போகிறோம்? அடுத்து கடாயில் தண்ணி ஊற்றி தண்ணி கொதிக்கவும் அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு ஊற்றணும். சரி, இப்போ எவ்வளவு தண்ணி இதில் சேர்க்குறீங்க? ஒரு 2 கப் சேர்த்தா போதும். 2 கப். இது நல்லா கொதிச்சு வரணும் இல்லையா? கொதிக்கணும். இப்போ நமக்கு தண்ணி கொதிச்சிருச்சு இல்லையா? இப்போ நம்ம அரைச்சி வச்ச பச்சரிசி மாவு தேங்காயும் அரைச்சி அப்படியே சேர்த்துடலாமா? ஊற்றிட்டு கிண்டிக்கிட்டே இருக்கணும். ஓகே, நிப்பாட்டினா அடி பிடிச்சிடும். அரிசி மாவும் தேங்காய் பாலும் ஒன்று சேர்ந்துருக்கு இல்லையா? இது வந்து அந்த அரிசி மாவு வேகிறதுக்காக கொடுக்கக்கூடிய டைம் தான் இல்லையா? போதும் இல்லையா? போதும். இன்னும் இந்த வெள்ளம் இப்போ காய்ச்சின வெள்ளப்பாலை கூட வெள்ளப்பாக இதுவும் அப்படியே ஊற்றிக்கிட்டே கிண்டணும். ஆமாம், காஞ்சிச்சுன்னா கட்டி பிடிக்காது. சுக்கு மிளகுத்தூள் போட்டு. சுக்கு மிளகுத்தூள் எவ்வளோ போடணுமா? 2 ஸ்பூன். 2 ஸ்பூன் போடணும். இதுக்கு பிறகு எவ்வளோ நேரம் அது கொதிக்கணும்? 2-3 நிமிஷம் கொதிச்சா போதும். ஒரு 2-3 நிமிஷம் சுக்கு மிளகு போட்டதுக்கப்புறம் சேர்றதுக்காக. ஆமாம், இந்த சுக்கு மிளகு அந்த வாசம் வர ஆரம்பிச்சிச்சுல, எல்லாம் ஒன்று சேர்ந்துருச்சு. ஆமாம், நிப்பாட்டிடலாம். இப்போ நம்ம நிறுத்திடலாம். மிளகு தேங்காய்பால் கஞ்சி டேஸ்ட் பார்க்குறேன். அந்த மிளகு சுக்குனுடைய அந்த காரம், வெல்லத்தினுடைய தித்திப்பு, தேங்காய்பாலினுடைய மனம் எல்லாம் சேர்ந்து இந்த மிளகு தேங்காய்பால் கஞ்சி பதமாக இருக்கு. பொன்னொடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெழு முசிறி ஆர்ப்பழ வளையி. இது அகநானூற்று வரிகள். கரி என்றால் மிளகு. இந்த பாடல் மரக்கலன்களில் தங்கத்தை மூட்டையாக கட்டிக்கொண்டு முசிறிப்பட்டணத்திற்கு வந்த யவனர்கள் அதற்கு பதிலாக மூட்டை மூட்டையாக மிளகை அள்ளிச் சென்றதாக சொல்கிறது. யவனர்கள் என்றால் பொதுவாக கிரேக்கர்களையும் அரேபியர்களையும் குறிப்பிடும் வார்த்தை. நீரின் வந்த நிமிர்பரி புரவியும் காலின் வந்த கருங்கரி மூடையும். இது பட்டினப்பாலை வரிகள். வெளிநாட்டிலிருந்து இறக்குமதியான நிமிர்ந்து வேகமாக செல்லும் குதிரைகளும் உள்நாட்டிலிருந்து வண்டியின் மூலம் வந்த கரிய மிளகு மூடைகளும் காண கிடைக்கின்ற வீதி பூம்புகார் என்று பூம்புகாரின் வளத்தை சொல்லும் பாடல் இது. அர்த்த சாஸ்திரம், தர்ம சாஸ்திரம், மகாபாரதம் இதுல எல்லாம் மிளகு பற்றிய குறிப்புகள் நிறையவே இருக்கு. சங்க இலக்கியங்கள் மூலமாக மிளகு ஒரு வணிகப் பொருளாக எப்படி முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருந்தது என்பதையும், ஒரு மருந்து பொருளாக எப்படி உபயோகப்படுத்தப்பட்டது என்பதையும், ஒரு பிரதேசத்தின் வளமையையும் நாம தெரிஞ்சுக்க முடியுது. வணக்கம் செஃப், இப்போ என்ன செய்ய போறீங்க? உசிலம்பட்டி கோழிக்குழம்பு. உசிலம்பட்டி கோழிக்குழம்பு. கோழிக்குழம்பு இல்லையா? இது ஒரு நேட்டிவிட்டியான ஒரு உணவு இல்லையா? இதுலேயும் பார்த்தீங்க அப்படின்னா மிளகு இருக்கும். மிளகு முக்கியம். இதில் மிளகு, தனியா, மிளகா, சீரகம், இஞ்சி, பூண்டு, கருவேப்பிலை
இதெல்லாம் போட்டு வதக்கி அரைச்சி வச்சுருக்கோம். வறுத்து வச்சது தான் இதான் இந்த மசாலா. ஓகே, இதுதான் முக்கியம். ஆமாம், இதுதான் வந்து டேஸ்ட் கொடுக்கக்கூடியது. எண்ணெய் போட்டு வறுக்கணுமா? வெறும் வறுத்துக்கிறேன். ஒரு சட்டியில் வறுத்துட்டு அதை வந்து பேஸ்ட் மாதிரி நம்ம மொத்தமாக சேர்த்துப்பட்டே வறுக்கலாம். ஆமாம் ஆமாம். ஓகே, அரைச்சி நம்ம தனியாக எடுத்து வச்சுக்கிறோம். ஆமாம். இது போக வேறு என்னெல்லாம் இப்போ வச்சுருக்கீங்க? தாளிக்கிறதுக்கு வந்து இது பட்டை, லவங்கம், மராட்டி முக்கு, அன்னாசி பூ தாளிப்போம். வெங்காயத்தை வதப்போம், இஞ்சி பூண்டு, கொஞ்சமாக தக்காளி பழம் போட்டு வதக்கிட்டு சிக்கன் போட்டு கொஞ்சம் மஞ்சள் போட்டு நல்லா வதக்கிடுவோம். ஓகே, இப்போ ஆல்ரெடி இந்த நல்லா வெந்திருக்கிறதால இந்த காரம் அதில் இருக்குது. அதனால் அந்த மசாலாவும் போட்டு வதக்கிட்டு கடைசியாக பெப்பர் போட்டு கொஞ்சம் திக் கிரேவி மாதிரி கொடுத்துருவோம். உசிலம்பட்டி கோழி குழம்பு நம்ம செய்யலாம். ஆமாம். இப்போ நம்ம நல்லெண்ணெய் ஊற்றுறோம். நல்லெண்ணெய் தான் ஊற்ற போகிறோம். ஓகே, ரெண்டு சாம்பார் கரண்டி நல்லெண்ணெய். ஓகே. எல்லாருக்குமே ஒரு டவுட்டு, இப்போ குழி கரண்டி எண்ணெய் ஊற்றி சாப்பிட்டு தான் நான் அந்த மாதிரி இருக்கிறேன் அப்படின்னு அது ஒரு டவுட் வந்துச்சு. அது கிடையாது. இது வந்து நம்ம செஞ்சு மற்றவங்க சாப்பிடும்போது ஒரு சந்தோஷத்தில் தான் நம்ம வெயிட் போடுறது. ஓகே, எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் சோம்பு, 2 பட்டை, 2 அன்னாசி பூ, 2 மராட்டி முக்கு, 2 லவங்கம். இந்த வாசனை வந்து இதில் இறங்கணும், இந்த எண்ணெயில் இறங்கணும். அப்போ தான் அந்த கோழி குழம்பு நல்லா ருசிக்கும் மணமாக இருக்கும். இப்போ இதில் கருவேப்பிலை போடுறோம். வெங்காயம் 1.5 கை வெங்காயம் போடுறோம். 1.5 கை வெங்காயம், அவ்வளோதான். பொடியான இருக்கிற வெங்காயம். இதுவும் வந்து சாம்பார் ஆனியன். இது 3/4 பாகம் வெந்தால் போதும். இதில் இஞ்சி பூண்டு அரைவை, இஞ்சி பூண்டு பேஸ்ட், இது 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டோம். அவ்வளோதான். தக்காளி கொஞ்சம் புளிஞ்ச மாதிரி போட்டுக்கலாம். ஓகே, இது எவ்வளவு தக்காளி எடுத்துக்கணும்? ஒரு 2 கை. பொடியாக இருக்கிறது 2 கை. ஓகே. இப்போது இந்த சிக்கன் போட போகிறோம். இந்த கோழிக்கு உப்பு காரம் வேணும். கோழி வேகிறதுக்கு உப்பு காரம் வேணும். அதனால் இதில் கொஞ்சமாக மிளகாய்த்தூள், காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக மஞ்சத்தூள், தனியாத்தூள் போட்டு வதக்கிடலாம். இப்போது இதில் கோழி இந்த கோழி போடும்போது உப்பு போட்டலாம். ஓகே, உப்பு பிடிக்கிறதுக்காக. ஆமாம். இப்போ அது என்னன்னா கோழி அழகாக உப்பு பிடிச்சிக்கும். இப்போ கோழி வேகிறதுக்கு கொஞ்சம் தண்ணி, நான் சொன்ன திக்கு கிரேவியாக தான் வரும். ஓகே. இந்த சிக்கன் வேகிறதுக்கு மேக்ஸிமம் 7 to 8 minutes, அதுக்கு மேலே கிடையாது. சரி. இது கலர் மாறினோடனே நம்ம என்ன பண்ணுறோம், அரைச்சி வச்சுருக்க தனியா, மிளகு, சீரகம், இஞ்சி, பூண்டு அண்ட் கருவேப்பிலை. ஓகே, இதை வறுத்து அரைச்சி வச்சுருக்கோம். அந்த மசாலா இது அது இதில் சேர்த்துட்டோம்னா உசிலம்பட்டி கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு சாப்பிட்றதுக்கு. இது கூடயே கொஞ்சம் இப்போது பச்சை கொத்தமல்லியும் கருவேப்பிலை சேர்த்துக்க போகிறேன். ஓகே, கொத்தமல்லி இலை, கொஞ்சம் கருவேப்பிலை, பச்சை கருவேப்பிலை. இப்போயே நீங்கள் வாசனை பார்க்கலாம், அந்த பட்டை சோம்பு வாசனை. உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்குது, உப்பு போட்டலாம். அது முகர்ந்து பார்க்கும்போது எப்படி உப்பு குறையுது தெரியுது இல்லை வாசனை. அதாவது இப்போ உப்பு கம்மியாக இருக்கிறதுக்கும் உப்பு ஆப்டாக இருக்கிறதுக்கும் ஸ்மெல் பண்ணும்போது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் நீங்கள். ஓகே, அந்த வாசனை கரெக்டாக இருக்கும். அது சிக்கனோட வாசனை, அது மசாலோட வாசனை. அதை பார்த்து சொல்லிடலாம் நம்ம. இப்போது ஆல்மோஸ்ட் இந்த உசிலம்பட்டி கோழி குழம்பு ரெடி ஆகிடுச்சு. இப்போ இந்த மசாலா சேர்த்து கூட்டினோம்னா முடிஞ்சு. மசாலா சேர்த்து எவ்வளவு நேரம் அது கொதிக்கும்? 2 minutes. 2 minutes. இந்த வாசனை பச்சை வாசனை போகணும், அவ்வளோதான். அவ்வளோதான். ஓகே, ஃபைனலாக நான் என்ன பண்ணுறேன், கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். ஒரு ஏற்கனவே நம்ம அரைக்கும் போது மிளகு சேர்த்துருக்கோம். ஃபைனல் மிளகு சேர்த்தோம். இப்போது ஃபினிஷிங் டச் வந்து ஒரு எலுமிச்சம்பழம், இப்போ அடுப்பு நிறுத்திடலாமா? சூப்பர். உசிலம்பட்டி கோழி குழம்பு செஃப் தாமு கைவண்ணத்தில் ரெடியாக இருக்குது. டேஸ்ட் பார்க்குறேன்.
அந்த மசாலா கலவை தேங்காயோட சேர்த்து போட்டு அரைச்சி எடுத்துகிட்டு வந்தது, அதனுடைய சுவை இருக்குது. காரம், மிளகுனுடைய காரம் அப்படி இருக்குது. மற்ற மசாலாவினுடைய வாசனை இருக்குது. மொத்தத்தில் இந்த உசிலம்பட்டி கோழிக்குழம்பு சூப்பர். இன்றைக்கு பல நவீன மருந்துகள் தயாரிப்பில் மிளகிலிருந்து பிரித்தெடுக்கப்படும் வேதிப்பொருட்கள் பயன்படுத்தப்படுது. 10 மிளகு இருந்தால் பகைவன் வீட்டிலையும் சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு மிளகு சக்தி மிக்கது. மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் வேறொரு உணவோடும் வரலாறோடும் உங்களை சந்திக்கின்றேன். பாய்.